ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் சென்னை பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இலவச கல்வி திட்டத்துக்கான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இலவச கல்வி திட்டத்துக்கான, அதாவது 2024-25க்கான அறிவிப்பு. இந்த செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் நிபந்தனைகள் அடிப்படையில் தகுதியான மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இலவச கல்வி திட்டத்தின் கீழ் சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பெற்ற சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேருவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் மாணவர்கள் 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் முதல் முயற்சியிலேயே அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் 11ஆம் மற்றும் 12ஆம் மதிப்பெண் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லையெனில் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக 11th 12th மார்க் ஷீட் நீங்கள் சமர்ப்பிக்கணும். வருவாய்த்துறை வட்டாட்சியர் வழங்கிய வருமான சான்றிதழின்படி மாணவரின் குடும்ப வருட வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கல்லூரிக்கும் குறைந்தபட்சம் 3 இலவச இருக்கைகள் ஒதுக்கப்படும். அதாவது ஒவ்வொரு பிரிவின் கீழும் ஒரு இலவச இருக்கை. இவை பல்கலைக்கழகத்தால் அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கைக்கு மேலே கூடுதலான இடங்களாக அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா, பிரிவு 1ல் 3ல் 1 பங்கு இருக்கைகள் பெற்றோரை இழந்த மற்றும் ஆதரவற்ற மாணவர்கள் முக்கிய பாடங்களில் பெறப்பட்ட மதிப்பெண்களின் அடிப்படையில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, 3ல் 1 பங்கு இருக்கைகள் முதல் பட்டதாரி மாணவர்கள், ஊனமுற்ற மாணவர்கள் மற்றும் திருநங்கைகள் முக்கிய பாடங்களில் பெறப்பட்ட மதிப்பெண்களின் அடிப்படையில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மூணாவது, 3ல் 1 பங்கு இருக்கைகள் முக்கிய பாடங்களில் 80% மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தகுதி அடிப்படையில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மெரிட் பேசிஸில். ஒவ்வொரு பிரிவிலும் 1:2 என்ற விகிதத்தில் மாணவர்களுக்கு கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் அனைத்து மாணவர்களும் கீழ்கண்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், சமீபத்திய வருமான சான்றிதழ், ஒரு வருடத்துக்குள் வட்டாட்சியர் பெற்றிருக்க வேண்டும். பிரிவு 1 மற்றும் 2 சேர்ந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரி சான்றிதழ் வட்டாட்சியர் பெற்றிருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி சான்றிதழ் மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறையிலிருந்து பெற்றிருக்க வேண்டும். இறப்பு சான்றிதழ் மேல் குறிப்பிட்டுள்ள ஆவணங்கள் பதிவேற்றம் செய்ய தவறினால் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமான சான்றிதழ் அல்லது முதல் பட்டதாரி சான்றிதழ் கிடைக்க தாமதமானால் வட்டாட்சியரிடமிருந்து பெற்ற ஒப்புதல் சீட்டை பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. சான்றிதழ் கலந்தாய்வு வரும்போது சமர்ப்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, இலவச கல்வி திட்ட விண்ணப்பத்தையும் அதில் குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்களுடன் சென்னை பல்கலைக்கழக இணையதளத்தில் +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதியிலிருந்து 15 நாட்களுக்குள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 12th பார்த்தீங்கன்னாக்கா ஒரே அட்டம்ப்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த இலவச கல்வி திட்டத்தில் ஜாயின் பண்ண நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா, ஸோ ரிசல்ட் 15 நாட்களுக்குள்ளே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் அவங்க இந்த செய்தி குறிப்பில், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க தெரிவிச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.